எனக்கு ஒரே ஒரு சந்தேகம், இப்பொழுது உள்ள தேர்தல் முறை சரியா? இப்போ இது வந்து பிரதிநிதித்துவ இந்த அடிப்படையில் தேர்வாளர்கள் தேர்வு செய்யப்பட வேண்டும் என்ற ஒரு குரல் இருக்கிறது. ஏன்னா இப்போ வந்து ஆளுகின்ற கட்சிகள் அவங்க வந்து இப்போ மைனாரிட்டி கவர்மெண்ட்டுன்னு சொல்கிறாங்க. எல்லா அப்போசிஷன் இதெல்லாம் வாங்கிய வாக்குகளை விட குறைவான வாக்குகள் பெற்று ஆட்சியில் இருக்கிறார்கள். எதிர்க்கட்சி இந்த வரிசையில் உள்ளவர்கள் அதிக வாக்குகளை பெற்றால் கூட பல்வேறு கட்சிகளை சேர்ந்து இருக்கின்ற காரணத்தினால் ஆட்சிக்கு வர இயலவில்லை. இப்போ இந்த முறை சரியா? மக்களாட்சி முறையில் நேரடி மக்களாட்சி, மறைமுக மக்களாட்சி என இரண்டு விதமாக இருக்குது. அது நேரடி மக்களாட்சி மூலமாக கூட்டாட்சி தத்துவத்தை இந்தியாவில் கொண்டு வர முடியுமா என்ற ஒரு கேள்வி. அந்த இறையாண்மை என்பது ஆட்சியாளர்களின் அதிகார மகிமை குறித்தா இல்லை மக்களின் நலன் குறித்த ஒரு வார்த்தையா? பொதுவாக டெமோக்ரஸிங்கிறத ரொம்ப கொச்சப்பிடித்து புரிஞ்சிட்டோன்னா அதை விட அபாயகரமான ஒன்று வேறு இருக்க முடியாது. நம்ம எதை வந்து ஒரு நோய் தீர்க்கிற மருந்துன்னு நினைக்கிறோமோ அதை வந்து தவறாக கையாண்டுட்டாலோ அந்த சேர்வைன்னு சொல்லுவாங்களே, அந்த மருந்தை சேர்க்கிற அந்த இதை மாறிட்டாலோ ஒரு பெரிய பேண்டமிக்காக மாறிடும், உயிர்கொல்லியாக மாறிடும். டெமோக்ரஸியை பற்றி சரியாக புரிதணும். டெமோக்ரஸியை வரந்தில் நீங்கள் சில விஷயங்களை ஒப்பிட்டு பாருங்கள். தேர்தல் அரசியலில் மெஜாரிட்டி மைனாரிட்டி, தேர்தலுக்கு நான் வரேன், மெஜாரிட்டி மைனாரிட்டி ஒன்று வருது, வில் ஆஃப் தி மெஜாரிட்டி அப்படின்னு ஒன்று வருது. ரூசோன்னா அப்ரஹாம் லிங்கனுடைய பெருச சீரியஸை எடுத்துக்கலாம், பை த பீப்புள் ஆஃப் த பீப்புள். ஏன்னா அந்த விளக்கமெல்லாம் அரசை பற்றி அரசை மையமாக வைத்து தரப்படுகின்ற விளக்கங்கள், மக்களை மையமாக வைத்து தரப்படுகின்றது அல்ல. அதனால் அந்த ரூசோவை நான் அதிகமாக பயன்படுத்த விரும்புகிறேன். ரூசோ அவர் வந்து டெமோக்ரஸிங்கிறது நாட் ரூல் ஆஃப் மெஜாரிட்டின்னார், ஏ ரூல் பை ஜென்ரல் வில் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார், பொது கருத்து பொது விருப்பம். மைனாரிட்டி மெஜாரிட்டிங்கிற எலக்டோரல் பாலிட்டிக்ஸில் நம்ம கையாளுற அந்த முறை எண்ணிக்கையை கையாண்டோன்னா அது ஓரளவுக்கு மெஜாரிட்டேரியனிசம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்கு கொண்டு செல்லும். பெரும்பான்மை வாதம், பெரும்பான்மை சொல்கிறது சரி, பெரும்பான்மையோட விருப்பம் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் அப்படிங்கிற ஆயிரும். அதே வேறு விதமாக பார்த்தா பெரும்பான்மை எப்படி சொல்கிறீங்க நீங்கள்? இந்த 140 கோடி மக்களில் பெரும்பான்மை எப்படி தீர்மானிக்க போகிறீங்க? ஒன்லி தி ஆர்கனைஸ்டு ஃபியூ வில் டிசைடு. அமைப்பின் கீழே வரக்கூடியது. அப்படி அமைப்பின் கீழே வரக்கூடிய சமயத்தில் தெர் இஸ் எ டேஞ்சர் ஆஃப் கும்பல் ஜனநாயகம். நீங்கள் ரொம்ப பேர் இருக்கீங்க, என் கருத்து கூட ஒத்து வர மாட்டீங்க, என் கருத்து கூட ஒத்து வர்றவங்க ஒன்றா இருக்கீங்க. இது வந்து எப்படி ஜென்ரல் வில் ஆகும்? ஃப்ரெஞ்சு புரட்சி சமயத்தில் ஃப்ரெஞ்சு படைகள் தோற்குது, தோற்றதுக்கு அரசனை பொறுப்பாக்கினா தான் கன்வீனியன்ட். அப்போது யாராக பொறுப்பேற்க வைக்கணும் இல்லையா, அரசன் தான் பொறுப்புன்னு கன்வீனியன்ட். அரசனுக்கு சம்மந்தம் இல்லை, அரசன் நடமாடவே விடலை, ஆனால் பொறுப்பு இருக்க முடியாது, ஆனால் அரசனை தான் தூக்கில் போடணும் அப்படின்னு பண்ணுறதில் இந்த தீர்மானத்தை எங்கே எடுக்கிறாங்கன்னா அந்த அசம்பிளி, நேஷ்னல் அசம்பிளி, அந்த அசம்பிளி இருந்ததில் உள்ள மெம்பர்ஸு அந்த கிராண்டின் ஜாக்கோபின் அப்படின்லாம் உட்காந்துருக்காங்க. அந்த படிகள்லேயும் ஜன்னல்லையும் கதவுல எல்லாமே வந்து இந்த பாரிஸுடைய அந்த கும்பலெல்லாம் அங்கே சுற்றி நிற்கிது. அவனும் கையில் செருப்பு கட்டை எல்லாம் வச்சுருக்காங்க, ஆக்ரோஷமாக நிற்கிறாங்க. உள்ளே இருக்கிறவன் அந்த கும்பலுக்கு விரோதமாக ஒரு ஒப்பீனியனை கொடுத்துட்டு வெளியே போனால் உயிரோட போக மாட்டான். ஒரு அச்ச உணர்வு அங்கே உருவாக்கப்படுது. அந்த அச்ச உணர்வில் அரசன் இந்த விஷயத்தில் தப்பில்லைன்னு நினச்சவன் கூட ஆமாம் தப்புன்னு சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படுது. ஒரு நிர்பந்தத்தின் அடிப்படையில், ஒரு அச்சுறுத்தின் அடிப்படையில் அங்கே ஒரு முடிவு, பெரும்பான்மை முடிவு எடுக்கப்படுது. ஒரு வாக்கு வித்தியாசத்தில் மன்னனை
கில்லட்டின் கொலை செய்யணுன்ட்டு முடிவெடுக்கிறாங்க. ஒரு வாக்கு வித்தியாசத்தில் எடுக்கிறாங்க. அது ஜனநாயகம்னு எப்படி எடுத்துக்கிறது? ஃப்ரான்ஸுடைய மற்ற இடத்து மக்கள் அதை விரும்புகிறாங்கன்னு எந்த ஒரு எவிடன்ஸும் கிடையாது. ஆனால் பாரிஸில் வேறு வழி இல்லாமல் நகர்ப்புறத்தில் வேலை வெட்டி இல்லாத கொஞ்சம் பேர் உட்காந்துட்டு இதே புழப்பாக எடுத்துக்கிட்டு அவன் நான் சொல்கிறத ஏற்றி தான் ஆகணும், வெளியே போனோன்னா அவன் கொண்டுருவான். அனார்கின்னு பேர், அது அராஜகம்னு பேர். டெமோக்ரஸி cannot be a stepping stone towards anarchy. பெரும்பாலும் அப்படி ஆகும். இந்த பெரும்பான்மை வாதம்ங்கிறத ஜனநாயகமாக நம்ம ஏற்றுக்கிட்டோம்னா அது ஒரு கும்பல் ஆட்சிக்கோ அராஜக ஆட்சிக்கோ வழிவகுத்துரும். பெரும்பாலும் சர்வாதிகாரிகள் தேர்தல் மூலமாக தான் அதிகார மையத்துக்கு வர்றாங்க. வந்தப்புறம் இவர்கள் மற்றவங்களை அதிகாரப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. ஹிட்லர் தேர்தல் மூலமாக வந்தவர். வந்தப்புறம் அவருக்கு புரியுது இது நிரந்தரமான வெற்றின்னு சொல்ல முடியாது, நாளைக்கு இவங்களே வேறு போவாங்கன்ட்டு பாராளுமன்ற கருத்தை எரிக்கிறாரு. இதை கம்யூனிஸ்டுகள் தான் எரிச்சாங்கன்ட்டு குற்றம் சாட்டி கம்யூனிஸ்டுகள் தூக்கி உள்ளே போடுறாரு. எல்லாம் இதே மாதிரி பண்ணி வாட்சிபுரத்தில் பண்ணிட்டு அவர் பார்த்தாரு, ஒரு பிரசிடெண்ட் ஒரு ஆள் தனியாக இருக்கணும், பிரைம் மினிஸ்டர் ஒரு ஆள் தனியாக இருக்கணுமா, எனக்கு ஒரு முர்மு தேவையா? உடனே அவர் ஃபியூரர் அப்படின்ட்டு ஒரு பட்டத்தை தானே ஏற்றுக்கிறார். நானே பிரசிடெண்ட், நானே பிரைம் மினிஸ்டர், ஃபியூரர் ஆகிறார். இந்த கும்பல் மெஜாரிட்டி அப்படிங்கிறதுல நிறைய ஃபியூரர் உருவாக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. விஜய் ரசிகர்லாம் ஒன்றா திரண்டு இப்போ நம்ம ரசிகர்கள் கூப்பிட்டா நீங்கள் ஒரு 15 பேர் வரைக்கும் எவ்வளோ கஷ்டப்படுறீங்க. ஆனால் நீங்கள் ஒரு விஜய் ஒரு கால் கொடுத்தாருன்னா பிறந்த நாளைக்கு போய் ஒரு கால் கொடுத்து அவங்க ஒரு தீர்மானம் நிறைவேற்றுறாங்க, மெஜாரிட்டி வில் அப்படின்னு எடுத்தால் அது எப்படி சரியாகும்? டெமோக்ரஸியில் இந்த இடத்துல தான் நான் சாவரன்ட்டிங்கிறத பற்றி நான் சொல்ல விரும்புகிறேன். லெஜிட்டிமசின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறீங்க இல்லையா? லெஜிட்டிமசி, ஒரு நியாயம், இதற்கு என்ன தார்மீக அடிப்படை என்ன அப்படின்னு கேட்குறீங்க இல்லையா? சாவரன்ட்டி அந்த லெஜிட்டிமசியை தீர்மானம் பண்ணுது. இதை செய்கிறதுக்கு நீ யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. நீ யாருப்பா, உனக்கு என்ன அதிகாரம் இருக்குது, உனக்கு என்ன அது பொறுப்பு இருக்குது? சாவரன்ட்டிங்கிறது அதுதான். என்ன தார்மீகத்தின் அடிப்படையில் சாவரன்ட்டியை சொல்லப்போனால் நீங்கள் ஒரு 2 ஸ்டேட்மெண்ட்டில் விளக்க முடியாது. ஆனால் சாவரன்ட்டிங்கிறது அரசு, இப்போ நான் சாவரன்ட்டி எப்படி சொல்ல விரும்புகிறேன்னா, சாவரன்ட்டி ஆஃப் த பீப்புள், மக்கள் தான் உறுதி செய்வாங்க, மக்கள் தான் அதிகாரம் வெளிப்படுது அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நம்ம கான்ஸ்டியூஷனில் எழுதிட்டு சொன்னாங்க வி த பீப்புள் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு நாங்களே தந்து கொள்ளுகின்ற ஒரு அரசியலமைப்பு சட்டம்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போ அந்த தார்மீகத்தை உருவாக்கிடுறாங்க. முன்னையெல்லாம் தார்மீகம் மதங்கள் கடவுள் பேரில் வந்தது. பெரியவங்க சும்மாவாக சொல்லுவாங்க, இல்லை மதத்து பேரில் பாருங்கள் எங்கள் வேதத்திலே சொல்லியிருக்கு, குரானில் எப்படி சொல்லியிருக்கு, பைபிள் எப்படி சொல்லியிருக்கு, மதத்தை நம்பிட்டு இருந்தாங்க. அது சொன்னால் நியாயமாக இருக்கணும், பெரியவங்க சொன்னால் பெருமாள் சொன்னபடி அப்படி இருக்கணும்னு இருக்கு. இந்த தார்மீகங்கிற ஒன்று வரதில் அத்தாரிட்டின்னு ஆகுது. சொல்லுவதற்கு உரிமை இருக்குது, அதை கேட்பதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த பீப்புளுடைய அதிகாரம் எங்கிருந்து ஊற்றெடுக்குது, அதிகாரத்தின் ஊற்று என்ன, அந்த அதிகாரத்தின் ஊற்று தான் அங்கே சாவரன்ட்டிங்கிறோம். முன்ன ஒரு யூனிட்ரி ஸ்டேட்டில் அதிகாரம் ஒரு லெஜிஸ்லேச்சர் ஒரு எக்ஸிக்யூட்டிவில் வரும். நம்ம சாவரன்ட்டி டிவைடுன்னு சொல்லுறதுல ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்லேயும் வரலாம், ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ்லேயும் வரலாம். சாவரன்ட்டிங்கிறது அந்த இறையாண்மைன்னு நீங்கள் சொல்கிறது, இறையாண்மைங்கிறதே சரியான தமிழ் சொல் இல்லை, வேறு சொல் இல்லாத வரைக்கும் அதை நம்ம பயன்படுத்திக்கிறோம். சாவரின் அப்படின்னா எல்லாம் சர்வ அதிகாரம் படைத்த, சர்வ உரிமை படைத்த அப்படிங்கிற மாதிரி அது போக்கும் அதனுடைய. அப்போ இதனுடைய தார்மீகம் எங்கே இருக்குது, இதனுடைய அறநிலை எங்கே இருக்குது, அறச்சீற்ற மாதிரி அறநிலை எங்கே இருக்குது, அறை நிலைப்பாடு எங்கே இருக்குன்னா மக்கள்கிட்ட இருக்குதுன்னு சொல்கிறது தான் சாவரன்ட்டி ஆஃப் பீப்புள்னு நம்ம சொல்ல விரும்புகிறோம். மற்றபடி சாவரன்ட்டிங்கிறது குட் ஆர் பேடுங்கிறது அது ரிலேட்டிவ் டேர்ம். நான் செய்கிறது நலன் உங்களுக்கு சரியாக படாமல் இருக்கலாம், குட் ஆர் பேடுங்கிறது கிடையாது. ஆனால் ஒரு பொதுத்தன்மையின் அடிப்படையில் இந்த ஆட்சிங்கிறது முதலாளிகளுக்காக நடத்தப்படுவது இல்லை, அம்பானிகளுக்காக நடத்தப்படுவது இல்லை, அதானிகளுக்காக நடத்தப்படுவதில்லை,
உடையார்களுக்காக நடத்தப்படுவதில்லை, இது மக்களுக்காக நடத்தப்படுவது. அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உணர்வை ஏற்ற வைக்கிறதுங்கிறது ரெஸ்பெக்டிங் த சாவரன்டி ஆஃப் பீப்புள், உங்களுக்காக நடத்தப்படுவது அப்படின்னு சொல்ல வரும். அதை வெளிப்படுத்துறதுக்கு பல முறைகளை கையாளுறோம். இப்போ இவங்க தேர்தல் முறைன்னு இவர் துரைக்கண்ணு வச்ச தேர்தல் முறையை விவாதத்துக்கு உட்படுத்தணும். ஐரோப்பிய நாடுகளில் இது பிரச்சனையாக இருந்தது. இது பெரும்பாலும் செகண்ட் வேர்ல்டு வாருக்கு அப்புறம் பெரிய பிரச்சனை. ஃபஸ்ட்டு வேர்ல்டு வாரில் அவங்களுக்கு அனுபவம் வந்துருச்சு. பெரும்பாலான தேர்தல் டெமோக்ரஸிலாம் வந்தப்புறம் வந்தவன்லாம் ஃப்ராங்கோ மாதிரி, ஹிட்லர் மாதிரி, முசோலினி மாதிரி சர்வாதிகாரி ஆகிட்டான். பெரிய இழப்புகள், பாதிப்புகள் ஏற்பட்டது. செகண்ட் வேர்ல்டு வார் அப்புறம் டிகால் இது மாதிரி ஃப்ரெஞ்சு அதிபர்கள்லாம் இதை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க. இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐரோப்பிய நாடுகளில் இருக்கிற எலெக்ஷன் மெத்தடுங்கிறது லிஸ்ட்டு சிஸ்டம் அப்படின்னு வரும். அதாவது அவன் என்ன பண்ணுறான்னா, இவர் சிங்கிள் பார்ட்டி பை பார்ட்டி இவர் சொன்னார். அமெரிக்காலையும் சரி இங்கிலாந்துலேயும் சரியும் இந்த பை பார்ட்டி சிஸ்டம் இஸ் எவால்வ்டு நாட் என்ஃபோர்ஸ்ட். சட்டத்தின் மூலமாக ரெண்டே கட்சின்னு சொல்லலை, எவால்வ்டு வருது. ஆனால் இந்தியா மாதிரி பலவேறு மொழிகள், பலவேறு சிந்தனை போக்கு, சிக்கல்கள் இருக்கிற நாட்டில் ரெண்டு கட்சியே எல்லாத்தையும் தீர்த்துறோன்னு சொல்ல முடியாது. அது நிலைமை மாறுது. ட்ரைபலை பற்றி யார் கவனித்தா? அவங்களுக்குன்னு ஒரு ட்ரைபல் யூனியன் வந்தப்புறம் கவனிக்கிறாங்க. பல விஷயங்கள் அதில் வருது நம்ம. ஆனால் இங்கே எலெக்ஷனில் இந்த ஆளுக்கு எலெக்ட் ஆகிறாங்க. எலெக்ஷன் ஆனப்புறம் அந்த ஆளை நீங்கள் கட்டுப்படுத்த முடியாது. இப்போ டெமோக்ரஸிங்கிறது ஏறக்குறைய ஹாலிடே பேட்ரியாட்டிசம் மாதிரி எலெக்ஷன் ஆஃப் டெமோக்ரஸி. எலெக்ஷன் டைமில் மக்களுக்கு ஓட்டு போடுறீங்க, மக்களை குஷிப்படுத்துகிறீங்க, சந்தோஷப்படுத்துகிறீங்க, அவங்கள வாங்குறீங்க, எப்படியோ ஒன்று பண்ணி எலெக்ஷன் முடிஞ்சிருது. முடிஞ்சப்புறம் 5 வருஷத்துக்கு மக்களை பற்றி கவலை இல்லை. மறுபடியும் தேர்தல் வருந்தாலும் மக்கள்கிட்ட ஆண்டி வருவீங்க. அதை டெமோக்ரஸி நம்ம சொல்கிறதில்லை. மக்களுக்கு தொடர் விழிப்பும் தொடர் ஈடுபாடும் இருக்கிற அமைப்பு தான் டெமோக்ராட்டிக். இது இப்போ இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் பார்த்தாங்க, நிறைய பேர் இப்படி எலெக்ட் ஆகி வந்தப்புறம் திசை மாதிரி போயிடுறாங்க. அவன் சொல்லி எலெக்ஷன் வர்றது ஒன்று, எலெக்ட் ஆகி வந்தப்புறம் அவன் வேறு விதமாக போயிடுறான். திடீர்னு கட்சி மாறிடுறாங்க, இல்லை ஒரு குரூப்பாக சேர்ந்து போயிடுறாங்க. இதுக்கப்புறம் தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, லிஸ்ட்டு சிஸ்டத்தை கொண்டு வர்றாங்க. இப்போ அமெரிக்கா, இந்த யூரோப்லேயோ ஃப்ரான்ஸ்லேயோ இட்டாலியிலையோ இங்கெல்லாம் போனீங்கன்னா எலெக்ஷன் மெத்தடில் நீங்கள் ஒவ்வொரு ரெக்கக்னைஸ்டு பார்ட்டிஸும் இப்போ ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஒரு யூனிட்டாக எடுத்துக்கிறாங்க. சிங்கிள் மெம்பர் கான்ஸ்டியூன்சி வச்சுக்கிறது கிடையாது, மல்டி மெம்பர் கான்ஸ்டியூன்சி வச்சுக்கிறாங்க. ஒரு டிஸ்ட்ரிக்ட், மெட்ராஸ் டிஸ்ட்ரிக்டில் 16 பேரை எடுக்கணும். அதனால் 16, ஒவ்வொரு கட்சியும் 16 பேர் இருக்கிற லிஸ்ட்டை கொடுத்துடணும். ஏபிசிஏசி அப்படின்னு கொடுத்துடணும். இப்படி ஒவ்வொரு கட்சியும் கொடுக்கும். எலெக்ஷன் இந்த லிஸ்ட்டு மேலே தான் கொடுப்பாங்க. லிஸ்ட்டில் ஒரு ஏ லிஸ்ட்டில் இருக்கிறவன் 40% ஓட்டு வாங்கினான்னா 10 சீட் இருக்குது, 4 சீட்டு அவங்க ஃபஸ்ட்டு 4 பேர் வர்றாங்களோ அவங்க 4 பேர் கொடுத்துட்றாங்க. அவன் கட்சி மாற முடியாது, கட்சிக்கு தான் ஓட்டு. அடுத்த லிஸ்ட்டு, அதனால தான் எந்த கட்சிக்கு அங்கே மெஜாரிட்டி வர்றது கிடையாது. ஏன்னா 40%க்கும் 4% இருக்குது, 10% ஓட்டு வாங்கினவனுக்கும் ஒரு ரெப்ரசன்டேஷன் உண்டு. ஈச் வில் பி எ செக் ஆன் தி அதர். அதில் என்ன ஒரு பெரிய குறை சொல்கிறாங்கன்னா, ஸ்ட்ராங்காக இருக்க முடியாது, ஸ்ட்ராங் பாலிசி எடுக்க முடியாது. எதுக்கு ஸ்ட்ராங் பாலிசி எடுக்கிறீங்க? அதனால் இத்தனை மாற்றங்கள், அந்த மாற்றங்களும் இந்த சிஸ்டத்தை வச்சு தான் அங்கே வருது. அதனால தான் அவன் வர்றதில் ரைட் விங் அதிகமாக வரலாம், லெஃப்ட் விங் அதிகமாக வரலான்னு அவன் ப்ரெடிக்ட் பண்ணுறது அந்த பொலிட்டிக்கல் சிந்தனை போக்கு அடிப்படையில் தான் ரிசல்ட்டை சொல்கிறாங்க. ஆளை வச்சு சொல்கிறது கிடையாது. அடுத்த பிரைம் மினிஸ்டர் யாருன்னு அவன் டிசைட் பண்ணுறது கிடையாது. இது ஒரு எலெக்ஷன் ரிஃபார்மை ஏன் கொண்டு வந்தாங்கன்னா, ஒன்று ஆள் மாறக்கூடாது, கட்சி மாறக்கூடாது. ரெண்டாவது, எல்லா வகையான ஒப்பீனியனுக்கும் ஏதோ ஒரு வகையில் அவனுடைய மக்கள் சப்போர்ட்டு தகுந்த முறையில் அவனுக்கு ரெப்ரசன்டேஷன் கொடுத்தாகணும். அதனால தான் பெரும்பாலான அரசாங்கங்கள் அங்கே கூட்டணி அரசாங்கமாக தான் இருக்கும். சிங்கிள் பார்ட்டி கவர்மெண்ட் வர்றது கிடையாது. அவனுக்குள்ளே பேசி தீர்த்துட்டு அவன் பாலிசி டிசிஷனில் 1-2 அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அப்படி வர்றது தான் யூரோப்பியன் கவர்மெண்ட். யூரோப்பியன் கவர்மெண்ட்டில் டெமோக்ரஸி செத்து போச்சா என்ன? நம்ம என்ன நினைக்கிறோன்னா, இந்த சிங்கிள் பார்ட்டி சிஸ்டம்ங்கிறதே அப்போ இருந்த அமெரிக்கா, இங்கிலாண்டில் இருந்த சிஸ்டத்தை கொண்டு வந்துட்டோம். ஆனால் நம்ம ஆளுக்கிட்ட பலவிதமான ஜெகதல பிரதானங்கிறப்ப அவனுக்கு தெரியாது, நம்ம அனுபவப்படலை. அனுபவத்தில் வந்த அப்புறம் தான் ஹானஸ்டிங்கிறது ஒரு பெரிய கொஸ்டினாக இருக்குது. நம்ம
அவன் நேர்மை வந்து கொஸ்டினாக இருக்கு. அந்த நேர்மை கொஸ்டினாக வர்றதுல நம்ம என்ன பண்ணணும், மக்கள் விருப்பத்தை கணக்கில் எடுக்கணும்னா எந்த சார்புக்கு ஓட்டு போட்டையோ அந்த சார்புக்கு ரெப்ரசன்டேட் இருக்குது. நீ போயிட்டேன்னா போயிடுற, எனக்கு அந்த இடத்த விட்டே போயிடுற. அந்த இடத்த ஃபில்லப் பண்ண வேண்டியது அந்த 4 பேர் எடுத்தாலும் 5ஆவதாக இருக்கிற பேர் அந்த லிஸ்ட்டுக்கு வந்துடும். அப்படியே அந்த அமைப்பினுடைய கொள்கைக்கு அந்த ஆதரவு தொடருதுன்னு அர்த்தம். இது ஒரு முறை. எலக்டோரல் ரிஃபார்ம்ஸுங்கிறது ரொம்ப முக்கியம். இதை வந்து ஜனசங்கம், பிஜேபியுடைய முந்தின அவதாரம் ஜனசங்கம், எல்கே அத்வானி பிரசிடெண்ட்டாக இருக்கிறதுல அவர் வந்து ஒரு பெரிய ஒரு, அப்போ அவங்க கட்சிக்கு சீட்டே கிடையாது, அதிகமாக கிடையாது. அப்போ வந்து மெஜாரிட்டி ரெப்ரசன்டேஷன் இல்லைன்னு எலக்டோரல் ரிஃபார்ம்ஸ்னு அத்வானி ஒரு கட்டுரையை வெளியிட்டார். ஒரு 6 மாதம் ஒரு ஆராய்ச்சி பண்ணி இதெல்லாம் பண்ணிட்டு லிஸ்ட் சிஸ்டம் இஸ் பெட்டர் ஃபார் இந்தியான்ட்டு ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு. நான் சொல்ல இந்த சிஸ்டத்தில், எலக்டோரல் சிஸ்டத்தில் இந்த சித்தாந்த அடிப்படையில் வர்றதுங்கிறது தேவை தான் படுது நமக்கு. இந்த மல்டி பார்ட்டி சிஸ்டத்துக்கு அது ஒரு முடிவு கட்டும். மல்டி பார்ட்டி சிஸ்டம் அப்படிங்கிறது நாம் வந்து தேவை. இப்போ வந்து 52 வந்து காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் தான் இங்கே மெட்ராஸ் பிரசிடென்சியில் இருந்தது. 57 டிஎம்கே பிகேம் ஏ மேஜர் ஃபோர்ஸ். 77 ஏடிஎம்கே வந்து ஒரு மேஜர் ஃபோர்ஸ். இது எவல்யூஷனில் வர்ற ஒரு ட்ரெண்டு. இதை வந்து செயற்கையாக வந்து 2 பார்ட்டி, ஃபஸ்ட்டு 2 பார்ட்டி தான் ரெகனைஸ் பண்ண சொல்ல முடியாது. இருக்கிற நாடுகளில் இந்த பைபார்ட்டி சிஸ்டம் வாஸ் எவால்வ்டு ஒன், நாட் என்ஃபோர்ஸ்டு ஒன். இன்றைக்கி அமெரிக்கன் பிரசிடென்ட் எலெக்ஷனில் கூட இதில் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ரிபப்ளிக் சம்மந்தம் இல்லாமல் கூட நாமினேஷன் ஃபைல் பண்ண முடியும். ஆனால் ரெக்குயர்மெண்ட் வரும்போதெல்லாம் ஃபெயில் ஆகிடும், அவன் போக முடியாது. கம்யூனிஸ்ட் கூட கண்டெஸ்ட் பண்ணது உண்டு, ஃபெயில் ஆகிருக்கான். ஸோ அந்த சிஸ்டத்தை வந்து மக்களுடைய மெச்சூரிட்டியை பொறுத்த விஷயம். இங்கே நாம் டெமோக்ரஸி மூலமாக மக்களுக்கு சில விழிப்புணர்வையும் கொண்டு விரும்புகிறோம். ஒரு 3 நாள் முன்னால் வந்து ஒரு கர்நாடகாவில் வந்து ஒரு மத அமைப்பு, வீரசைவ அவங்க அமைப்பில் அந்த மடாதிபதி சொல்கிறாரு, நீங்கள் வந்து இவர் சிவகுமாரை நீங்கள் போன எங்கள் கம்யூனிட்டி தான் நிறைய ஓட்டு போட்டு காங்கிரஸை வின் பண்ண வச்சது, போடணுங்கிட்ட. இந்த அவங்களும் ரோல் ப்ளே பண்ணலாம். ஆனால் மத அமைப்புங்கிறது ஜாதி அமைப்பு தான். இந்து மத அமைப்புன்னா இந்து ஜாதி அமைப்புன்னு அர்த்தம். அப்போ அவன் வந்து எங்கள் ஜாதிக்காரன் இவ்வளோ பேர் இருக்கான், போட்டு தான் வந்தாங்க, எங்கள் ஆளுக்கு கூடுன்ட்டு இந்த ப்ரெஷர் குரூப் மாதிரி இவங்க டெவலப் ஆகிறத ஒரு ஹெல்த்தி டெமோக்ரஸி டாலரேட் பண்ண முடியாது. அப்போ இதையெல்லாம் தவிர்க்கிறதுக்கு நாம் இந்த தேவையற்ற அல்லது காலத்துக்கு பொருந்தாத சக்திகளின் செல்வாக்கில் இருந்து அரசியலை மீட்கிறதுங்கிறத அது ஒரு பெரிய விஷயம். அதுக்காகத்தான் ஒரு பொலிட்டிக்கல் எஜுகேஷன் நமக்கு தேவைப்படுது. டெமோக்ரஸிங்கிறது சொல்கிறது ஈஸி, ஆனால் டு டெமோக்ரட்டைஸ் த ஹியூமன் மைண்ட் இஸ் அ வெரி டிஃபிகல்ட் ஒன். ஆனால் அவனை பல தலைகளிலிருந்து விடுபட வைக்கணும். தன்னுடைய சொந்த ஜாதி, சொந்த மதம், சொந்த இடம், சொந்த நலன், இதிலெல்லாம் அவனை விடுவிக்க வேண்டியிருக்கு. ஒரு பொது நலன்கிற கான்செப்டை, பொது நலன்கிற இடத்துல தான் சகோதரத்துவம் வரும். எல்லாம் இந்த மக்கள் ஒரு எல்லைகளுக்கு உட்பட்ட மக்கள், நான் சமமாக பாதித்தே தான் சகோதரத்துவம். அவன் நம்மால் மதமும் ஜாதி என்ன பண்ணுது, அந்நியர்களை உருவாக்குது. ஒரு மதத்தில் இருந்தால் இதை ஏற்காத பிற மதம்னா அந்நியன் ஆயிடுறான். ஒரு ஜாதி இருந்தால் இந்த ஜாதியில் இல்லாதவன் நமக்கு அந்நியன் ஆயிடுறான். ஒரு அந்நியர்களை உருவாக்குவதற்கும் எதிரிகளை உருவாக்குவதற்கும் மதம், ஜாதி போன்ற அமைப்புகள் பயன்படுது. ஒரு காலத்தில் மதம்ங்கிறது இந்த சின்ன அந்த இனக்குழுக்களை விட ஒரு பெரிய வட்டமாக இருந்தது. ஒரு கிறிஸ்துவனாக இருக்கணும்னா அவன் வந்து ஒரு குறிப்பிட்ட ஜாதியாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது, ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருக்கணும் அவசியம் கிடையாது. ஒரு இஸ்லாமியனாக இருக்குன்னா துருக்கியன் கூட இஸ்லாமியன் ஆகலாம், சீனன் கூட இஸ்லாமியன். அப்போ ஒரு சிறிய வட்டத்தில் பெரிய வட்டத்துக்கு வருது. அது வரைக்கும் இருக்கிறது. ஆனால் அந்த பெரிய வட்டமே தலையாக மாறிடுச்சுன்னா அதை மீறி நீங்கள் சிந்திக்க முடியாது. அடுத்த வட்டத்துக்கு வெளியே இருக்கலாம் எதிரியாக பார்க்காமீங்கன்னா. அதனால் ஒரு டெமோக்ராட்டிக் ஏஜில் இந்த செயற்கையான சிறிய வட்டங்களை விட்டு மனித மனங்களை விடுவிக்க வேண்டிய பொறுப்பை எ கேம்பெயின் ஃபார் டெமோக்ரஸி எடுத்துக்கிட்டு அவன் அப்போ தான் சிட்டிஷன்னா என்ன வார்த்தையை பயன்படுத்தினாங்க ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷனில்? சிட்டிஷனுங்கிற வார்த்தையை குடிமக்கள்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தினாங்க. அனைத்து குடிமக்களும் நம்மவர்கள் அப்படிங்கிற எண்ணம் வரணும் இல்லையா? அங்கே போய் என்ன கவர் கட்டிருக்கான், என்ன இது போட்டிருக்கான், என்ன சட்டை போட்டிருக்கான், என்ன நேரம் அப்படின்னு பார்க்க ஆரம்பித்தான்னா சகோதரத்துவம் கிடையாது.
இந்தியாவில் மிக பிரச்சனையே வந்து த லேக் ஆஃப் டோட்டல் ஆப்சன்ஸ் ஆஃப் ஃப்ரெட்டர்னிட்டி. சகோதரத்துவங்கிறதுக்கு சிறிய சிறிய எல்லைகளை வகுத்துட்டோம், பாலிட்டிக்ஸுக்கு பெரிய பெரிய எல்லைகளை கொடுத்துட்டோம், சகோதரத்துக்கு சின்ன எல்லைகள். நம்ம சகோதரத்துக்கு மிகப்பெரிய எல்லையாக மாற்றினா தான் டெமோக்ரஸி அதை விட சின்ன எல்லைகளில் வரும். அப்போ தான் இந்த டெமோக்ரஸியை யூஸ்ஃபுல்லாக பண்ண முடியும். இது அடுத்த ஒரு எனக்கு தெரிந்த ஒரு விளக்கமாக சொல்ல விரும்புகிறேன். ரூசோ சொன்னால் அதுதான் ஜென்ரல் வில்லு தான் சொன்னார். அவர் ரூசோ வந்து ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷன் காலத்தில் இல்லை, முன்னாலே இறந்துட்டார். ரெவல்யூஷன் போகிறது அவரோட வேர்ட்ஸ் அடாப்ட் பண்ணிக்கிறாங்க. அவர் சொன்ன இதில் கூட அப்போவும் கூட அதில் ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷனில் கூட என்ன பண்ணுச்சுன்னா, டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் அண்ட் சிட்டிசன் டிக்ளேர் கொடுத்தாங்க இல்லையா, அதில் பெண்கள் வரல. அன்றைக்கி பொது வாழ்க்கைன்னா ஆண்களுக்கு தான் பொது வாழ்க்கை, பின்னால் தான் பெண்கள் சேர்க்குறாங்க. அது ஒரு டெமோக்ராட்டிக் ப்ராசஸ் வைடன் ஆகிறது. நம்ம அமெரிக்கன் பில் ஆஃப் ரைட்ஸ் வரதில் கருப்பர்கள் இல்லை. இன்றைக்கும் நேட்டிவ் இண்டியன்ஸ் கிடையாது, ரெட் இண்டியன்ஸ் சொல்கிற நேட்டிவ் இண்டியன்ஸ் கிடையாது. ஸோ டெமோக்ரட்டியுடைய அந்த வளையங்களில் தலைகள் உடைக்கப்பட்டு அனைவரும் நம்ம மக்கள் அப்படிங்கிற எண்ணத்தை உருவாக்குறது தான் இந்த ஐடியல் வேர்ல்டு பர்ஃபெக்ட் பீஸ் வரும். நம்ம முக்கியமாக 2 வார்த்தையில் பயன்படுத்தலையா, பேக்ஸ் ரொமாக்னா, பேக்ஸ் பிரிட்டானிக்கான 2 வார்த்தைகளை பயன்படுத்துவாங்க. ரோமன் அமைதி, பிரிட்டானிய அமைதி, எல்லாம் ஒரே ஆட்சியின் கீழே வந்துருச்சு. சமநீதி கொடுத்துரும், ரூல் ஆஃப் லா வந்துடுது, பாகுபாடு இல்லை, மக்கள் திருப்தியாக இருப்பாங்க, அமைதி இருக்கும், சச்சரவுக்கான ஏற்பாடு இல்லைம்பாங்க. நம்ம பாக்ஸ் டெமோக்ராட்டிக்கா அப்படின்னு ஒன்று உருவாக்குறோம். ஜனநாயகங்கிற பெரிய விலைக்குள்ள சமத்துவம் அமைதி நிலவும் அப்படிங்கிற கொண்டு வரும். எந்த அமைப்பும் ஜனநாயகமும் இது எந்த அமைப்பும் ஸ்டேட்டஸ் கோவிஸ்டாக மாறிடக்கூடாது. இருப்பு நிலையை தக்க வைக்கிற அமைப்பாக எந்த ஜனநாயக அமைப்பு முறையும் பயன்பட்டால் பிற்போக்குத்தனத்துக்கு வழிவகுத்துரும். எல்லாம் மாற்றம் முன்னேற்றங்கிற அளவில் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு இந்த டெமோக்ரஸி இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருக்கணும். டெமோக்ரஸி ஷுட் நாட் ரிசல்ட் இன் ஸ்டேட்டஸ்கோ. ஸ்டேட்டஸ்கோ வந்துடுச்சுன்னா எந்த ஸ்டேட்டஸ்கோவும் அதனால் கொஞ்சம் பேருக்கு நன்மை இருக்கு, அவன் வரவேற்பான். பல பேருக்கு அதனால் வந்து அதிருப்தி இருக்கும், அவன் அந்நியப்படுத்த போயிடும். இதை வந்து ஹிஸ்டோரியன் டாயின்பி வந்து இன்டர்னல் ப்ராலிட்டேரியட் எக்ஸ்டர்னல் ப்ராலிட்டேரியன் 2ஆக பிரித்தார். நமக்குள்ளேயே நம்ம வட்டத்துக்குள்ளேயே அதிருப்தியாளர்கள் பிடிக்கலை, பொறுமையிட்டு உட்கார்ந்துருப்பாங்க, சும்மா இருப்பாங்க, மனசுக்குள்ளே அதிருப்தி இருக்கும், ஆனால் என்னைக்காவது வெடிக்கும். வெளியில் நம்ம பிடிக்காதான் இருப்பான், எக்ஸ்டர்னல் ப்ராலிட்டேரியட். அப்படி பயன்படுத்தின வார்த்தைகள் உண்டு. நம்ம இந்த அதிருப்தி நம்மளுக்கு தான் அதிருப்தி ஏற்படுது, அதுலேருந்து எப்படி மீட்கிறது, யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம்னு எப்படி மாற்றுறது, அதுக்கு தான் டெமோக்ரஸி. டெமோக்ரஸிங்கிறது ஒரு ஸ்டாட்டிக் சிஸ்டம் கிடையாது. டெமோக்ரஸி இஸ் அ டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் ஆர்டர் ஃப்ரம் an imperfect social relations to a perfect socio-political organization. அந்த ஃபார்மேஷன், இந்த ஒரு டிரான்சிஷனை தான் டெமோக்ரஸி சொல்லும். ஸ்டாட்டிக் ஆர்டர்னே கிடையாது. இன்றைக்கி இருக்கிற அரசியலமைப்பு கூட நாளைக்கே வந்து ஒத்து வராமல் போகலாம். அதை மாற்றுறதுக்கு தான் எல்லா அரசியலமைப்பு திருத்துறதுக்குன்னு சட்டங்கள் கொடுக்குறான். அவனுக்கே தெரியுது நிரந்தரமாக இது இருக்க முடியாது, மாற்ற வேண்டி இருக்குன்னு தெரியுது. அதனால் அந்த ஒரு மாற்றத்தை எடுத்துக்கிட்டு டெமோக்ரஸி, ஃபெடரலிசம் எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும். தேங்க்யூ. உன் கடவுளை விட, உன் சாஸ்திரத்தை விட, உன் முன்னோரை விட, உன் வெங்காயம் வழக்கமாத்தை விட உன் அறிவு பெருசு, அதை சிந்தி.